இளைஞர்கள் நல்ல இளைஞர்கள் நுழைந்தால் மட்டுமே நாம் வளர்ந்த இந்தியாவை காண முடியும். ஏனென்றால் நமது நாட்டில் எதை சொன்னாலும் முடியாது என்ற வியாதி உள்ளது. கரிகாலன் முடியாது என்றால் தமிழ்நாட்டில் கலைஞர் வருமா? கிடையாது இல்லையா? கலைஞர் வந்திருக்க முடியாது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியை எதிர்க்க முடியாது என்று காந்தியடிகளும் சுதந்திர போராட்ட வீரர்களும் நினைத்திருந்தால் நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கார் இல்லையா? சி சுப்பிரமணியம், MS சுவாமிநாதன் முடியாது நினைத்திருந்தால் இந்தியா உணவு உற்பத்தியில் பசுமை புரட்சி தண்ணீரவு கிடையாது. கொரியன் சார் முடியாது என்று நினைத்திருந்தால் இந்தியா வெண்மை புரட்சி அடைந்திருக்க முடியாது. விக்ரம் சாராபாய் முடியாது என்று நினைத்திருந்தால் இன்று செயற்கைக்கோளை இந்தியா ஏவி இருக்க முடியாது இல்லையா? முடியாது என்ற நோய் நம்மிடம் பல பேரிடம் அதிகமாக உள்ளது. முடியும் என்று நம்பும் மனிதனால் நாம் வரலாறு படைக்கப்பட வேண்டும். முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட 54 கோடி இளைஞர்கள் தான், என்னால் முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட இளைஞர்கள் தான் பெரியோர்களின் நல்ல தலைவர்களின் அனுபவத்தினை கொண்டு. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை பெறும் என்று இந்தியா டுடேவின் ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் கருத்து கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் 98 முதல் 120 இடங்கள் வரையில் முன்னிலை பெறக்கூடும் என்று இந்தியா டுடே கருத்து கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பார்க்க முடிகிறது. களத்தில் தேர்தலுக்கு பிறகாக வாக்களிக்கக்கூடிய எண்ணிக்கையை பொறுத்து அந்த வாக்காளரிடம் ஒரு கேட்கக்கூடிய கருத்து கணிப்புகளை பொறுத்து இந்த தேர்தலுக்கு பற்றிய கருத்து கணிப்புகளை இந்த நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கின்றன. அதில் ஆக்சிஸ் மை இந்தியா, இந்தியா டுடே. எஸ் மக்களே, பீஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக தேர்தல் நடக்கலை. ரொம்பவுமே அநியாயம், கள்ள ஓட்டுகள், கண்டபடி மக்களை வதச்சது, பஸ் இல்லாமல் நிறுத்தினது, எல்லாத்தையும் மீறி ஒரு மனுஷனுக்காக இத்தனை மக்கள் வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டிலேருந்து போராடி ஓட்டு போட்டு அவருக்கு முன்னிலையில் நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அண்ணாமலையில் இருந்த அந்த ஒரு அன்பும் பாசமும் தான். இது தெரியாமல் கண்ட விழுமேனிக்கு எக்ஸிட் போல சொல்லிட்டு இருக்காங்க. எதையும் நம்ப வேண்டாம். உண்மை ஜெயிக்கும், நீதி வெல்லும். நம்ம அண்ணன் ஆட்சி அமைக்க தான் போகிறாரு. அந்த பாசிட்டிவ் திங்கிங்கோட தான் எதையும் பாருங்கள். மற்றபடி நான் எஸ்டர்டே இந்த தற்கொலைகளால் அண்ணனுக்கு எந்த அளவுக்கு கொடுக்க முடிஞ்சதோ அந்த அளவுக்கு அன்பும் பாசமும், அவர் ஒரு நல்லது நடந்துடாதான் ஏக்கமும் எங்களுக்கு எல்லாம் இருக்குது. அது கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஸோ பி கான்ஃபிடென்ட், பி பாசிட்டிவ், எல்லாமே நல்லது நடக்கும்.